வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத்தினாலும் நமது அஜ்வா நிறுவனத்தின் மூலமாக வந்திருக்கக்கூடிய பெண்கள் அனைவர்களுக்கும் 51 பெண்களுக்கும் இன்று ரவுதா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்காக இப்போது சில விஷயங்களை சொல்லப்பட இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னை நீங்கள் அதிகமாக நேசிக்காதவரை உண்மை முஃமினாக ஆக முடியாது. ஒரு சஹாபி வர்றாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு சஹாபி வர்றாரு. வந்து யார் ரசூலுல்லாஹ், நான் என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டுமாக அப்படின்னாரு. என்னது? தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டுமாக அப்படின்னாரு. அதாவது எப்படி நம்முடைய தாயை நேசிப்போம், நம்முடைய தந்தையை எப்படி நேசிப்போம், அந்த தந்தையும் தாயும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அப்படின்னாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க உண்மையான முஃமின் கிடையாது அப்படின்னாங்க. இரண்டாவது சொன்னாங்க, என்னுடைய தாய் தந்தையரை விட இந்த உலகத்தில் உண்டான எல்லாவற்றையும் விட உங்களை நான் அதிகமாக நேசிக்கிறேன் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னாங்க. அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வைன் குன்தும் முஃமின், இப்போதுதான் நீங்கள் முஃமினாக இருக்கிறீர்கள் அப்படின்னாங்க. அப்ப ஒரு இறை விசுவாசிக்கு உண்டான அடையாளம் என்னன்னா, நபியை நேசிப்பது. லா யுஃமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். உலகத்தில் உண்டான எல்லாவற்றையும் விட உங்களுடைய தாய் தந்தைகளை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் அதிகம் நேசிக்காதவரை உண்மை முஃமினாக ஆக முடியாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. பெருமானாருடைய ரவுதாவுக்குள் தொழுகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்திலே நீங்க சொர்க்கத்தை பார்க்கணுமா? சொர்க்கம்ங்கிறது நாளைக்கு ஆகிரத்துக்கு பிறகு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதம். ஆனா இந்த உலகத்துல என்னங்க, எந்த மூலையிலேயாவது சொர்க்கம் இருக்கா அப்படின்னு சொன்னா அது மதீனத்துல் முனவ்வரா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னங்க வாழ்ந்த இந்த பூமியில் தான், அடக்கம் பெற்ற இந்த பூமியில் தான் அந்த சொர்க்கத்தினுடைய துண்டு இருக்கிறது. அதனாலதான் மாபைன பைத்தி வ மின்பரி ரௌதத்தும் மினல் ஜன்னah, என்னுடைய வீட்டுக்கும் மின்பருக்கும் இடைப்பட்ட பகுதி சொர்க்கத்துடைய ஒரு துண்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா என்னங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லணும். ஃபர்ஸ்ட் விஷயம், அதிகமாக ஸலவாத் சொல்லணும். இரண்டாவது, சுஜூதுல வீழ்ந்து அல்லாஹ் இடத்துல துஆ செய்யுங்க. உங்களுக்காகவும் உங்களுடைய பாவ மன்னிப்புக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் எல்லோருக்காகவும் துஆ செய்யுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தர்பார்ல இருக்கிறீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு எப்படி சலாம் சொல்லி கொடுத்தோமோ அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும், அந்த இடத்துல நின்னு சலாம் சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டிய இடம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைத்த இடம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கால் நடமாடிய இடம், அந்த இடத்துல உங்களுடைய கால்கள் நடமாட போகிறது. அப்ப அவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் என்னுடைய மௌத்துக்கு பின்னால் என்னை சந்திப்பார்களோ நான் உயிரோடு இருந்த போது என்னை சந்தித்தவரை போன்றது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? உயிரோட தான் இருக்காங்க. அப்ப உயிரோட இருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்ல போறோம். அந்த சலாம் எப்படி இருக்கணும்? உயிரோட்டமா இருக்கணும். அந்த சலாம் எப்படி இருக்கணும்? அந்த சலாத்துல உயிர் இருக்கணும். என்னங்க, வெறும் உதடு வழியாக சொல்வது சலாம் அல்ல, உள்ளத்திலிருந்து அந்த சலாம் வரும். சரிங்களா? நெஞ்சார்ந்த சலாம். அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய அந்த அதிகமான அந்த பதிலுக்கு நம் காரணமாக அமையப்படும். வலைக்குமுஸ் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு பதிலளிப்பாங்க. நிச்சயமா எல்லாருக்கும் பதிலளிக்கிறாங்க, உங்களுக்கும் பதிலளிக்கணும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்மளை பொருந்திக் கொள்வானாக, அல்லாஹ் நம்மளை ஏற்றுக்கொள்வானாக. வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரஹ்மத்துல் லில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் யா அய்யுஹன் நபி. நம்ம அத்தஹியாத்துல ஓதுவோம்ல, அத்தஹியாத்துல ஓதும்போது என்னங்க இந்த வார்த்தை வருதா? அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபின்னு வருது இல்ல? என்னங்க, அல்லாஹ் கற்றுக் கொடுத்த ஒரு சலாம். இது என்னங்க, அல்லாஹ் கற்றுக் கொடுத்த சலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேரை சொல்லக்கூடாது. என்னங்க, குர்ஆன்ல அல்லாஹ் யா முஹம்மத் அப்படின்னு வரல. எப்படி வரல? யா முஹம்மத், ஓ முஹம்மதே. ஆனா பல நபிமார்கள் அல்லாஹ் அப்படி கூப்பிட்டுருக்கான். இப்ராஹிம் கூப்பிட்டுருக்கான், என்னங்க இஸ்மாயில் கூப்பிட்டுருக்கான். எல்லாம் பல யா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள யஹ்யா யா யஹ்யா அப்படின்னு கூப்பிட்டுருக்கான். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள என்ன பண்ணல, யா முஹம்மத் அப்படின்னு சொல்லல. என்னங்க, அதுக்கு காரணம் என்னன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கண்ணியம்.
அதனால யா முகமதுன்னு சொல்லக்கூடாது. அதனால தான் இந்த வார்த்தைகளை சொல்லணும். யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லுங்க, யா ரஹ்மத்துல் ஆலமீன்னு சொல்லுங்க, என்னங்க யா ஐயுஹன் நபி, ஓ நபியே அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. சரிங்களா? தோழர்கள் இருக்காங்க, 2 மாமனார்கள் இருக்காங்க, 2 மாமனார்கள் இருக்காங்க. வலது பக்கமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹ், இடது பக்கமாக யார் இருக்கா? உமர் ரலியல்லாஹ். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கபர் இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, கபர் இப்படி இருக்குன்னா அவங்களுடைய வயிற்றினுடைய பகுதி இருக்குல்ல, அந்த வயிற்றினுடைய பகுதிக்கு கீழே தான் யார் இருக்கா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹ். அதுக்கு கீழே, அதாவது அவங்களுக்கு கீழே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹ் அவங்களுக்கு கீழே யார் இருக்கா? உமர் ரலியல்லாஹு அவங்க இருக்கிறாங்க. இது வசியத்து செய்யப்பட்டுச்சு. எப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தலையோட ஒட்டி நாங்க சரிசமமா வச்சிடாதீங்க, அவங்களுடைய தகுதிக்கு நான் வரமாட்டேன், அடக்க செய்யறதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் என்னோட அவங்களுடைய உடம்போட சேர்த்து கீழே வச்சிருங்க அப்படின்னாங்க. அதுக்கடுத்து இவங்க என்ன வசியத்து பண்ணாங்க? உமர் ரலியல்லாஹு, நான் அபூபக்கரை விட சிறந்தவன் அல்ல, எனவே அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு கீழாக அவங்களுடைய வயிற்றுக்கு கீழே என்ன பண்ணிருங்க, என்ன வச்சிருங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய இதுக்கு கீழே தான் இருக்காங்க. சரிங்களா? கொஞ்சம் கீழே தான் இருப்பாங்க. அதனால அமீருல் முக்மினீன் சேர்த்துங்க. அமீருல் முக்மினீன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, அமீருல் முக்மினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு. சரிங்களா? உள்ளுக்குள்ள நுழைஞ்சோட தஹியத்துல் மஸ்ஜித், மஸ்ஜிதினுடைய காணிக்கை 2 ரக்காத் தொழுதுங்க. யாரும் இந்த முசல்லா கிட்ட போயிடாதீங்க. நல்லா கவனமா கேட்டுங்க. உள்ளுக்குள்ள நுழைஞ்சோடனே முசல்லா கிட்ட போயிடாதீங்க. முசல்லா கிட்ட போனோன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, நீங்க தொழுதுட்டீங்கன்னு சொல்லி உங்களை கையில பிடிச்சி, லேடிஸ் தான் இருப்பாங்க உள்ளக்க, கையை பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, வெளியில விட்டுருவாங்க. அப்ப நீங்க அறுக்கப்படுவீங்க, அழுவீங்க, இப்பத்தானே நான் வந்தேன்னு நீங்க பேச முற்படுவீங்க. எதுவுமே வேலைக்கு ஆகாது. எந்த பக்கம் ஓரமா இருக்கோ அவங்கள மூஞ்ச கூட பாத்துறாங்க. தக்பீர் கட்டினீங்களா, தொழுதுகிட்டே இருங்க. என்ன அவங்களை தொழுதுட்டு இப்படி மூஞ்ச இப்படி பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிருவாங்க. அதனால தக்பீர் கட்டி தொழுங்க. எவ்வளவு ரக்காயத்து தொழுவ முடியுமோ ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கொடுப்பாங்க, அதுல தொழுதுங்க. ஒரே கூட்டமா இருக்கு. நம்ம மட்டும் இல்ல, நம்ம மட்டும் கிடையாது. என்னங்க பங்களாதேஷ், பாகிஸ்தான், சிங்கப்பூர், பல நாடுகள்ல இருந்து வந்திருப்பாங்க.